வணக்கம் எல்லாருக்கும். என்னன்னு சொன்னா இந்த முக்கியமான விஷயம் ஒன்று நாங்கள் கதைக்க போகிறோம். அதுக்கு முதல் ஆம், இந்த டீ குடிச்சு கொண்டு கண்ணாடி போட்டுக்கொண்டு அதை மாதிரி ஸ்ரீலங்காவில் இலங்கையில் இருக்கிற மாதிரி நாங்கள் இந்த லெமன் பிஸ்கட்டுகளை சாப்பிட்டு கொண்டு வீடியோ போடுறதுல ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கு. ஏன்னு சொன்னா எங்களோட எதிரி எப்பவுமே எங்களை பார்த்து எதிரிக்கு நாங்கள் கொடுக்குற தண்டனை என்னன்னு சொன்னா எப்பவும் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்ன்றத பார்த்து அவங்க கஷ்டப்படுறதா. ஒருத்தர் கொமெண்ட் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, டேய் உனக்கு வீட்டுக்குள்ளேயே இந்த கண்ணாடி போட்டு கொண்டிருக்க லூஸ் ஆண்டு உங்களை இப்படி லூசு மாதிரி புலம்ப வைக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வீட்டுக்கு கண்ணாடி போட்டு கொண்டிருக்கிறேன். நான் வீட்டுக்கு கண்ணாடி போட்டு கொண்டிருந்தேன் என்ன, கண்ணாடியை தூக்கி தலையில போட்டு கொண்டிருந்தேன் இல்லை கண்ணாடிக்கு மேலே ஏறி இருந்தேன் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எல்லாம் கதற அளவுக்கு ஒரு வீடியோவை போடுற அளவுக்கு டேலண்ட் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அது வேற பிரச்சனை. இப்போ நாங்கள் கதைக்க வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இந்தியாவுக்கு சைக்கிள் கட்சி போனது, அதுக்கு பேரை மாற்றி கொண்டு போனது சரியோ. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், பூ என்றாலும் புஷ்பம் என்றாலும் ஒன்றுதான். பூ என்றாலும் ஒன்றுதான், புஷ்பம் என்றாலும் ஒன்றுதான். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். கயந்தகுமார் பொன்னம்பலம் எம்பி அவர்களே, சைக்கிள் என்றாலும் ஒன்றுதான், துவிச்சக்கர வண்டி என்றாலும் ஒன்றுதான், அதை மாதிரித்தான் மக்கள் முன்னணி என்றாலும் ஒன்றுதான், ஏதோ பேரவை என்றாலும் ஒன்று. அது நீங்கள் தான் என்றதுதான் உண்மை. இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு விஷயம், அதாவது விளங்கி கொள்ளணும். நீங்கள் இந்த சைக்கிள் கட்சி போன வருஷம் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சவ, பெரிய அளவில் மீடியாக்களோ எந்த பேட்டிகளும் கொடுக்கப்படையில, போச்சுனம் ஏதோ ஒரு கடிதத்தை போட்டுச்சுன்னா இப்போ போன மாதிரி போட்டுட்டு வந்துட்டோம். இந்த முறை சைக்கிள் கட்சி எதற்காக இந்தியா போனது என்றது தான் எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவோட, இந்த குடிக்கிற பிளேண்டின் எனர்ஜியோட சில விஷயங்களை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். முதலாக உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் நினைக்கிறேன் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இந்தியாவுக்கு போய் அவர் இந்தியாவில் ஒரு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற விஷயத்தை இந்தியாவில் பதிவு செய்து வந்திருக்கிறார். மிக தெளிவான முறையில் பேசு பொருளாக பதிவு செய்து போட்டு வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு டாக்டர் வந்துட்டார். இவர்களுக்கு அதுக்கு பிறகு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்தியாவை பொறுத்தளவில் இவ 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அரசியலை செய்தாலும் இந்தியாவில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு எம்பி வந்திருக்கிறார், அவர் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறார்ண்டா இந்தியா மக்களை பொறுத்தளவில் நீங்கள் இப்போ போய் கேட்டு பார்த்தாலும் அது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்று தான் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் ஒரு ஆள் புதுசாக எம்பியாக வந்திருக்கிறார், அவர் தான் ஜெஃப்னாவில் இருக்கிறார். இப்போ கயந்திரகுமார் பொன்னம்பலத்தை யாருக்கும் தெரியாது. 2-3 சீமான் மன்னிக்கணும், சீமான் அண்ணாண்ட பிள்ளை தம்பிமாருக்கு கொஞ்சம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இடைக்கிடவங்கள் என்ன செந்தமிழன் சீமானுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் வேறு சிறுதரன் ஐயா காத்துறதாக 2-3 பேரை தெரிஞ்சிருக்கலாம். யாருக்கு யார் குரல் கொடுக்குறன்ற ரெண்டாவது பிரச்சனை. அப்போ இவைக்கு முதலாவது தேவைப்பட்டது இப்போ அரசியலை டாக்டர் இந்தியா பக்கம், இலங்கை அரசியலை இந்தியா இலங்கைன்ற யாழ்ப்பாண பக்கம் தமிழ்நாட்டு அரசியலை கொஞ்சம் திருப்பி விட்டுருக்குறார். வடிவா அரசியலை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ டாக்டர் அர்ஜுனா ஏன் இந்தியாவுக்கு போகிறாரண்டா, அவர் என்ன பொறுத்தல அவர் இந்தியாவை நம்பல. சரியா, இந்தியாவை ஃபுல்லாக நம்பிக்கொண்டு டாக்டர்கிட்ட அரசியல் இல்லை. அந்த அரசியல் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு அரசியல் என்றது அதுவும் ஒரு சதுரங்க விளையாட்டு வீரரோட நீங்கள் அரசியல் செய்கிற சரியான கஷ்டம். உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு செஸ் விளையாட தெரிஞ்ச சின்ன பிள்ளையோட
நாங்கள் கதைச்சு வெற்றி பெறுறதே சரியான கஷ்டம். விளங்குதா? இப்போ அந்த வகையில் ஒரு செஸ்ஸில் சாம்பியன் அடிக்கிற ஒரு ஆளோட நீங்கள் நினைப்பீங்க செஸ் வந்து ஒரு விளையாட்டுண்டு. இப்போ இது சம்பந்தமாக கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கோ சுரதன் ஐயாவோ தெரிய வாய்ப்பில்லை. ஏனண்டா அவன் வந்து அண்ணன்றைக்கு எப்படி சொத்து குவிக்கலாம், அண்ணன்றைக்கு எங்கே பில்டிங்கை வாங்கி போடலாம், எங்கே அடியாட்களை வச்சு வேலை செய்யலாம்னு யோசிக்கிறார்கள். செஸ்ன்ற வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு முன்கூட்டியே நகர்த்தப்படுற ஒரு விளையாட்டு. இப்போ எதிர்காலத்தின் வெற்றி வந்து தற்காலிகமான வெற்றிகளை வச்சு தற்காலிகமான ஒரு வெற்றியை கொண்டாடுற ஒரு விளையாட்டு இல்லை. சரியோ? இப்போ நான் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ கயந்திரகுமார் அணி இந்தியாவுக்கு போனதுக்கு காரணம் வந்து தாங்கள் தமிழ் தேசிய பிறப்பில் அரசியல் செய்கிறோம் என்ற ஒரு பதிவை முதலாவது உருவாக்கணும் என்ற தேவை அவைக்கு இருக்கு. என்னன்னு சொன்னால், அவை வந்து தையட்டியில் போராட்டம் செய்யணும். மயிலட்டிக்கு அந்த மக்களின் போராட்டத்தை குழப்புறதுக்காக இப்போ தாங்கள்லாம் போராட்டம் செய்கிற மாதிரி போய் நிற்கணும். அப்போ இவேண்ட இந்த அரசியல் நாடகங்கள் வந்து சர்வதேச பிறப்பில் பெருசாக எடுபடுற மாதிரி தெரியல. இந்தியாவை பொறுத்தளவில் மீடியா மார்க்கெட்டிங் வந்து டொப்பில் இருக்குது. அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறதுல வந்து சரியான பாஸ்ட். என்னன்னு சொன்னால், நிறைய மீடியாக்கள் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களோட இந்த டீம் ஒர்க் சரியான இதை பாஸ்டாக போகும். இப்போ இவங்களுக்கு தெரியும், வைத்தியர் அர்ஜுனா போய் ஒரு 2-3 நாள் நின்று இன்றைக்கு அவர் தான் இந்தியாவிலேயே பேசு பொருளா. இப்போ கலாட்டா டிவியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேமஸான பெரிய ஒரு ஊடகம். இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனாவை ஒருக்கா வந்து ஸ்ரீலங்காவில் பேட்டி எடுத்து போட்டு அவங்களோட அந்த இதுல எல்லாம் நிறைய கட்டாக வட்டி அந்த ஊடகத்தில் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு அரசியல்வாதியை நல்ல டொப்புக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் அது வந்து டாக்டரை அவங்க கூப்பிட்டது வந்து டாக்டருடைய விஷயங்கள் ஸ்ரீலங்காவிலேயே அவர் ஃபேமஸாக இருக்கிறார், பேசு பொருளாக இருக்கிறார். அது நீங்கள் தமிழ் மீடியாவாக இருந்தானே இந்த நீங்கள் நினைக்கக்கூடாது ஐபிசி மட்டும்தான் இலங்கையில் ஊடகம் உண்டு. சரியோ? ஐபிசியில் போய் குளர்றதால நான் சர்வதேச பிறப்பில் எடுபட்டுருவேன். ஐபிசிக்கு முத்திர குத்தியாச்சா ஒரு பொய்யான ஊடகம். அதில் வந்து சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் படு பொய். மற்றது அது வந்து ஒரு சிங்களவர்களுக்கு பின்னுக்கு அவர்களை ஆதரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற ஊடகம். ஒரு புத்தக பிக்குவா கூப்பிட்டு பேட்டி எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. திரும்ப திரும்ப குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி அர்ச்சுனா ராமநாதன்டா அந்த நிறைய சொல்லுவாங்க, கனவிலையும் என்னத்துக்கோ இன்னும் சாப்பிட்ற எண்ணம் தான் இருக்குமாமண்டு. அத மாதிரி இவங்களுக்கு படத்து நித்திரோண்டு ஒளிமினோன்னு அர்ச்சுனா அங்க இன்றைக்கு எங்களுக்கு என்ன படிச்சுட்டாரோ, இன்றைக்கு எங்களுக்கு என்ன பேரடியை போட்டுட்டாரோ, இன்றைக்கு எங்களுக்கு என்ன அநியாயத்தை செய்து விட்டாரோ, இன்றைக்கு எங்க எந்த முகத்திரையை கிழிச்சு விட்டாரோண்டு திடுக்கிட்டு எழும்புறது. நாங்கள் நினைக்க கூடாது இவங்களெல்லாம் சும்மா சிரிச்சு கொண்டு சுற்றி சரியான ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. இப்போ எப்பவுமே எங்கட எதிரிகளை வந்து நாங்கள் பதட்டமாகவே வச்சிருக்கணும். உலகுதான் பதட்டமாகவே வச்சிருக்கணும்டா. வைத்தியருக்கு இருக்கிற எதிரிகள் எல்லாருமே பதட்டமாகவே இருக்கிறோம். இன்றைக்கு ஒருத்தர் வீடியோ போட்டு குள்ளாரிக்கொண்டு ஒரு வயசு போன ஐயா மேனகார பார்க்க கவலையாக இருந்தது. இன்னும் இவ்வளோ காலம் பாலப்புறது ஐயா, ஐயோ வைத்தியர் அர்ச்சுனா விஜய் சந்திக்க ஆகிட்டாருன்னு அழுகிற மாதிரி ஒரு நக்கல் அடிக்கிறார். இப்போ அவருக்காக இப்போ யாரால போயிடமோ தெரியாது எனக்கு, அது அடுத்த பிரச்சனை. நீங்களா என்ன பார்த்தால் விஜயை சந்திக்கலை என்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அல்லது சந்திக்கலை என்றா இப்போ என்ன தலை போகிற பிரச்சனையா, அல்லது எங்கேயாவது அவர் சொன்னவரா நான் விஜயை போய் சந்திக்கிறதுக்காக தான் இந்த பயணத்துக்கு போகிறேன்னு அவரே சொல்லிக்கார். நான் போத்தீஸுக்கு உடுப்படுக்க போனான், நான் இங்கே சாப்பிட போனான். அதுக்காக நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது அவர் சந்திக்கலேண்டு. அதுக்காக நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது அவர் சந்திச்சுட்டேரண்டு. சரி, இப்போ நீங்கள் எல்லாம் கத்துறா குளறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி கத்தி குளர்னா அவர் உண்மையை போட்டு உடைச்சிருவார், என்ன நடந்தேன்னு அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்கு தான் நீங்கள் கத்துறீங்க. அதுக்கும் எங்களுக்கு தெரியும்.
இப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன பிரச்சனைண்டா கயந்திரகுமார் டீம் போனது வந்து தங்களை தமிழ் தேசிய பிறப்பில் நாங்கள் அரசியல் செய்கிறோம்ன்றதை முதலாவது பப்ளிசிட்டி பண்ணணும். அதுக்கு முக்கியமான தேவை இந்தியா ஊடகங்கள் நீங்கள் விலகி கொள்ளணும். முக்கியமான தேவை இந்தியாவில் போய் நாங்கள்லாம் ஒரு பெரிய குரூப். இந்த அரசியலில் வந்து அர்ச்சனா வந்து ஒரு தனியாளாக நிற்கிறார். நாங்கள் ஒரு கூட்டமாக மக்களுக்கு நல்லா செய்கிறோம்ண்டு. இப்போ இந்தியா அரசியல்வாதிகளும் இந்தியா மக்களும் இந்தியா ஊடகங்களும் முடிஞ்ச யாராவது வட்டி போடுங்க. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இந்த தமிழ் தேசிய பேரவைண்டு வந்த இவ்வளவு பேருமே மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தேர்தல்களில் இனி இல்லைன்ற வாக்க குறைபடுது. இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் அதில் எம்பியாக இருக்கிறார். மற்ற எல்லாரையுமே மக்கள் வீட்டுக்கு துரத்திடணும். அதை விட இவேண்ட இவையல் வந்து போன தேர்தலில் இனி இல்லைன்ற விதத்தில் மக்களால் ஒடுக்கப்பட்டவர். இப்போ இவை என்ன செய்யணும்னா ஒரு டீமாக தோல்வி அடைஞ்ச எல்லாரும் ஒரு டீமாகி தாங்கள்லாம் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பப்ளிசிட்டி போடுறதுக்கு வந்திருக்கணும். அதாவது ஒரு என்ன சொல்கிற விளம்பரப்படுத்துறதுக்கு தங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு வந்திருக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். அடுத்தது வந்து இவர்கள் வந்தது வந்து அர்ச்சுனா ராமநாதன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இந்தியாவில் எப்படி இருக்குதுன்றதை அறியணும். சரியோ? இந்தியாவில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்கு, என்ன செய்ய போறார், இவர் என்ன செய்கிறார்ன்றத அங்க இருக்கிற அரசியல் முக்கிய புள்ளிகளிட்ட போய் கேட்கணும். ஆக்சுவலாக என்ன சாதிச்சவர் உங்களை பற்றி எவ்வளவு கேவலமா யோசிப்பாங்க, சிந்திச்சு பாருங்க. உங்களோட தமிழ் அரசியல்வாதியை பற்றி அதுவும் மக்களால் உங்களை விட அதிக வாக்குகள் பெற்று ஆதரிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பற்றி போய் அயல் நாட்டில் இவற்ற திட்டம் என்ன, வேற என்னத்துக்கு வந்திருக்கிறார் நீங்க விசாரிக்க போவீங்களா இருந்தா உங்களை பற்றி என்ன யோசிப்பாங்க. அதை விட உங்களுக்கு இருக்கிற கோரிக்கைகளை எழுதி கொடுத்துருக்குறீங்க. இந்தியா மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்தியா பொருளாதார நெருக்கடியை கொடுக்கலாம் அல்லது என்னதான் இந்தியா ஒரு பிரஷரை கொடுத்தாலும் ஒற்றை ஆட்சின்றது வந்து நாங்கள் வாழ்றது வந்து சிங்கள பௌத்த நாடு. இதில் முஸ்லீம்களும் தமிழர்களும் வந்து ஒரு பகுதியாக தான் இருக்கிற மொழிய அவை வந்து பெரும்பான்மை இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இப்போ நாங்கள் வந்து ஒரு சிங்கள பௌத்த நாட்டில் தான் நாங்கள் தமிழர் பிரதேசத்திலையும் முஸ்லீம்கள் வாழ்கிற பிரதேசங்கள்லையும் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைஞ்சும் சில இடங்களில் சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைஞ்சும் வாழினோம். இதுதான் உண்மை. இப்போ என்னதான் நாங்கள் தலைகளான தண்ணியை குடித்தாலும் முதலாவது கூட தெளிவுபடுத்தல் எங்கே இருக்கணும்னு சொன்னால் சிங்கள மக்களுக்கு எங்களோட வழிகளையும் எங்களோட எதிர்பார்ப்புகளையும் சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கோ செல்வராசா கயேந்திரனுக்கோ துளியளவும் தகுதி இல்லை. ஏனென்று சொன்னால் இவை பேசுறது அதே சிங்களவர்களுடைய இனவாதத்தை போன்ற ஒரு இனவாதத்தை தான் இவை பேசின. இவைன்ற பேச்சுகளால் ஒரு முடிவும் தமிழ் மக்கள் மத்தியில் வரப்போறதில்லை. இவியல் எப்பவுமே அரசியலை வந்து சூடாகவும் அரசியலை வந்து தமிழ் மக்களுக்கு எதிரானதாகவும் வச்சு கொண்டிருந்தால்தான் இவர்களுடைய அரசியல் செய்யலாம். இல்லாட்டி இவர்களால் அரசியல் செய்ய முடியாது. இதுதான் உண்மையான யதார்த்தமான விஷயம். அதை விளங்கி கொள்ளுங்க. இவங்கள் வந்து சிங்கள அரசியல்வாதிகளுக்கு எப்படி தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு அரசியலோ அதை மாதிரி இந்த சைக்கிள் கட்சிக்கு இந்த தமிழ் தேசியம் பேசுகிற ஆக்களுக்கு சிங்கள இனவாதம்ன்றதை வந்து எப்போவுமே தூண்டி கொண்டிருக்கணும். நீங்கள் வேணுமெண்டா தையட்டி விகாரைக்கு போயிருக்க பாருங்க, அந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரைன்றதில் மாற்று கருத்து இல்லை. சரியா? அந்த விகாரை வந்து சட்டவிரோதமான விகாரைன்றதுலையும் அது இடிக்கப்பட வேண்டிய விகாரை ஆனால் இடிக்கப்பட முடியாத விகாரைன்றதுலையும் எனக்கு மாற்று கருத்து இல்லை.
ஆனால் இவங்கள் அந்த போயா நேரத்தில் போய் அதில் வர்ற சிங்கள மக்களோட இவங்கள் முரண்படுறது எதை அவங்களோட மனசில் பதிய வைக்குமென்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் இருந்து கொண்டு உங்களுக்கு வெக்கம் இல்லையா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையா, சிங்கள பேரினவாதத்தை அடியோடு ஒழிப்போம், இப்படி அப்படி இப்படி என்று அதே சிங்கள மக்கள் அங்கே வரைக்க கத்துறதும் குளர்றதும் எந்த வகையில் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும் என்று யோசிச்சு பாருங்க. இங்கே அடிபட வேண்டியது யாரோட என்ற அரசியல்வாதிகளோட. எப்போ நீங்கள் போய் அரசியல்வாதிகளோட சண்டை பிடிச்சிருக்கிறீங்க? எப்போ சண்டை பிடிச்சிருக்கிறீங்க? பாராளுமன்றத்தில் நான் கேட்குறேன், அதே சிங்கள அரசியல்வாதிகள அனுசரணையோடையும் ஆதரவோடையும் பாதுகாப்போடையும் தானே ஐயா கொழும்பில் உங்களோட சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது. மிஸ்டர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, எப்படி நீங்கள் ஒரு தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இவ்வளவு ஆக்ரோஷமாக தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இவ்வளவு ஆக்ரோஷமாக இனவாதம் சிங்கள பேரினவாதம் எங்களை அடியோட ஒழிச்சதுன்னு கத்தி குளறிக்கொண்டு உங்களோட முதலீடுகளை கொழும்பில் சிங்களவர்கள் மத்தியில் இப்படி செய்கிறீங்க? தமிழ் மக்கள் நீங்கள் முட்டாளாக இருக்காங்க. இந்த விஷயத்தில் எங்களோட மக்கள் மேலே நாங்கள் சில இடங்களில் கோவப்பட வேண்டியிருக்கு. எப்படின்னு சொன்னால், இந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு தமிழர் பிரதேசங்களில் சொத்துக்கள் இல்லை, சொத்துக்களை அவ வைக்கிறேல, அவ வைக்கிறது முழுக்க சிங்கள மக்கள் மத்தியில். நான் கேட்குறேன், சிங்களவர்கள் இனவாதிகள் என்று சொன்னால் எப்படி கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் முதலீடுகளும் சொத்துக்களும் மட்டும் கொழும்பில் வைக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு? இந்திய அரசியல்வாதிகளும் இலங்கை அரசியல் ஞானிகளும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற வயசு போன சாக போகிற நேரங்களில் சைக்கிள் கட்சிக்கு வக்காலத்து வாங்குகிற ஒரு சில ஐயாமாரும் நீங்கள் யோசிக்கணும். அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் விமர்சிங்கோ, அது ஒரு அரசியல்வாதியை நீங்கள் விமர்சிக்கிறது சம்பந்தமாக எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, அதுவும் கூட உரிமை. ஆனால் நியாயமான முறையில் நீதியான முறையில் ஒரு சரியான ஆதாரங்களோட நீங்கள் விமர்சிங்க. அதில் எந்த மாற்று கருத்து நீங்கள் தாராளமாக விமர்சிக்கலாம். விமர்சனங்களுக்கு பயந்தவர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இல்லை. அவர் எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முதலே விமர்சனங்களை உருவாக்கி விமர்சனங்களுக்கு மேலே ஏறு நின்றுதான் அவர் பப்ளிசிட்டி ஆயினவர். அது வேற பிரச்சனை, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கேள்வி எல்லாம் இந்திய அரசியல்வாதிகளும் இந்திய அரசியல் தலைவர்களும் கேட்க வேண்டிய கேள்வி, அவர்களிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, ஒரு சாதாரணமான ஒரு தமிழன் போய் கொழும்பில் முதலீடுகள் செய்கிறது என்றாலோ அல்லது ஒரு தொழிலை ஸ்தாபிக்கிறது என்றாலோ அவருக்கு நிறைய நெருக்கடி இருக்கு. ஆனால் இதே கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வளவு இனவாதத்தை பேசிக்கொண்டு இவ்வளவு சிங்கள மக்கள் எதிரிகள் என்றதையும் சிங்கள அரசாங்கம் எதிரி என்றதையும் காட்டிக்கொண்டு எப்படி தன்னுடைய சொத்து பத்துக்களையும் தன்னுடைய முதலீடுகளையும் கொழும்பில் கொண்டு போய் முதலீடு செய்து வருமானத்தை ஈட்டுறார், அவர் கொழும்பில் வாழ்றார் என்றதை நீங்கள் கேட்கணும். நான் கேட்குறேன், தையிட்டி விகார இடிக்கப்பட வேண்டிய விகார அல்லது சிங்கள குடியேற்றங்கள் உண்மையாகவே தமிழர்களுக்கு அது பாதிப்பை உருவாக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது தடை செய்யப்பட வேண்டியது. ஆனால் அதை கதைக்கிறவன் யார்? எதுக்காக கதைக்கிறான்? ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக மக்களை தூண்டி விடுறார்கள்? ஏன் மக்கள் மத்தியில் இது ஒரு பதட்டமாக வச்சிருக்கணும் என்றா, இவைக்கு தேவை இந்த அரசியல் அடிபாடாகவே இருந்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை இவர்களெல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறதுக்கு காரணம், அவர் ஒரு பிரச்சனைக்கு தீர்வைத்தான் தேடுவார் ஒழிய பிரச்சனையை கிண்டி விட்டு கொண்டு அந்த பிரச்சனையில் குளிர் காயறதுக்கு ஒரு நாளும் யோசிக்க மாட்டார். இவைக்கு இந்தியாவுக்குள்ளே போய் முட்டி மூழ்கி நிற்கிறதுக்கு காரணமும் அங்கே கிடந்து உழைகிறதுக்கு காரணமும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான ஒரு எதிர்ப்பை எல்லாரும் கேட்டவ, எல்லாரும் எல்லாரும் போட்டிருக்காங்க. சரி, விஜயை சந்திச்சவர் ஏன் ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறார், ஏன் சீமானை சந்திச்சிருக்கிறார், ஏன் அவரை சந்திச்சிருக்காருன்ட்டு ஒரு விஷயத்தை விளையாட. இந்த சைக்கிள் கட்சின்றது இன்னி இல்லைன்ற கீழ்த்தரமாக சிந்திக்கக்கூடிய கட்சி என்று அறிவின்படி சொல்கிறேன். இவங்கள் விஜயை சந்தித்தது தங்களோட கோரிக்கையை கொடுத்துட்டு அங்கே போய் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிரான ஒரு மக்கள் கூட்டத்தை இந்தியாவிலையும் உருவாக்கணும்ன்றதில் இவங்க சரியான தீவிரமாக வேலை செய்கிறாங்க. சீமான்கிட்ட போய் வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான தவறான கருத்துக்களை விதைக்கிறது. சீமானுக்கு விதைக்க தேவையில்லை, சீமானே எதிரானவர் எங்களை தமிழ் தேசியத்துக்கு. அடுத்தது மு க ஸ்டாலின்கிட்ட போகிறது. இப்படி அவேண்ட எல்லா டீமுகள்கிட்டையும் போய்
ஒரு எதிர்ப்பலை இப்போ விஜய்க்கு எதிராக எல்லாரும் நிற்கிற மாதிரி வைத்தியர் அர்ஜுனா சம்பந்தமான விமர்சனங்களை உருவாக்குறதுக்கான ஒரு சந்திப்பு தான் இது. இவங்களை ஒன்றுமே பிடுங்க போகிறதில்லை. இப்போ வழி இங்கே டாக்டர் போய் இரவு பகலாக நின்ற ஒரு விஷயத்த ஒரு முடிவுகளை எடுத்து போட்டு வந்திருப்பார். அது சம்பந்தமான முடிவுகள் அல்லது ஒரு மாகாண சபையை வைக்கணும். இது இந்தியா பாருங்க கொண்டே கொடுத்த கடிதத்தை இந்த அங்கரநேசன் என்றவர் விஜய்க்கு முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் செய்த ஒரு படியங்களை பார்த்து எவ்வளவு கேவலமாக பேசினவர்ன்றது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் வந்து இருக்கு. இப்போ அரசியலுக்காக நீங்கள் எப்படி என்னாலும் தவண்டு தண்ணி குடிப்பீங்களாடா பாவிகளை. என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், தமிழ் மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்தியாவில இருந்து எங்களுக்கு ஒரு தீர்வு வரப்போதுண்டா அதை குழப்புறதுக்கு சைக்கிள் கட்சி மிக தீவிரமாக செயல்படுது. இனி என்ன செய்வாங்கண்டா, இவங்கள் இந்தியா ஒரு முடிவை கொண்டு வரைக்க உடனே ஒரு கடிதம் அனுப்புவாங்க. இந்த முடிவுக்கு தமிழ் மக்கள் பேரவை, அதாவது முழு அரசியல் கட்சிகளும் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று கூட எதிர்ப்பாங்க. அப்படியான ஒரு சரித்திர சைக்கோகள்லாம் இந்த சைக்கிள். உலகிக் கொள்ளுங்க, இவன் இந்தியா பயணம் ஒரு குட்டையை குழப்புறதுக்கும் என்ன நடக்குதுன்ற அறிகிறதுக்கும் தான் இந்த பயணம் ஒழிய தமிழ் மக்களுக்கான தீர்வோ தையடி வேற இடிக்கிறதோ வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை. நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு விஷயத்தை விளைவிக்கொள்ளணும். நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குரிய வாழ்க்கையை தேடணுமே ஒழிய இந்த பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான மூட நம்பிக்கையில் நம்பாதேங்கோ. தமிழ் தேசியம்ன்றது எங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு நாங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அந்த கஷ்டங்கள் அந்த ஓட்டங்கள் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பொருளோ ஒரு 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 வீடோ ஒரு கட்டிடமோ உருவாகணுமா இருந்தால் அதுக்கு முதல் ஒரு நிறைய ஆயுதங்கள் இருக்குது, நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. அந்த வேலை திட்டம் எதையுமே இந்த சைக்கிள் கட்சியோ வீட்டு கட்சியோ செய்யாமல் இவங்க என்னென்னா கடைசி வரைக்கும் அதில் நின்று கொண்டு எனக்கு தமிழ் தேசியம் பெறணும், நான் வீடு குடி போடணும்னா முதலாவது அத்திவாரம் போடணும். முட்டாள்களை முதலாவது அத்திவாரம் போட்டு கிடங்க வெட்டி அத்திவாரத்தை போட்டு அதுக்குள்ள கல்லை கொட்டி மண்ணை கொட்டி கொஞ்சம் கட்டிடத்தை எழுப்பி வீட்டை பூசி கூரையை போட்டு செய்து போட்டு தான் நான் வீடு குடி போடணும். ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. தமிழ் தேசியம்ன்றது உங்களுக்கு சும்மா என்ன தூக்கி எறிவாங்களா போய் அல்லது வடக்கு கிழக்க பிரித்து தர்றதுக்கு என்ன இந்தியா இந்த கையில் எல்லாமே இருக்குது. முட்டாள்தனமாக சிந்திக்கக்கூடாது. நாங்கள் முதலாவது எங்களை வளர்த்து கொள்ளணும். நாங்கள் புத்திசாலியெல்லாம் மாறணும். நாங்கள் அதிகாரங்கள் எங்களோட கையிலே தான் இருக்கணும். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நிதிகளை எல்லாத்தையும் கொண்டு ஒரு பெரிய பெரிய ஒரு கட்டமைப்பாக மாறுங்க, முதல் உருவாகுங்க. இவங்கள்லாம் இலங்கையை நடத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு தமிழர்களோட பங்களிப்பு முக்கியமானதுன்றதை நிரூபியுங்க. அரசியலில் அரசாங்க உத்தியோகத்தரில் அல்லது கல்வியில் ஒரு முக்கியமான இடங்களுக்கு வாங்கோ, நீதித்துறைக்குள்ள முக்கியமான இடங்களுக்கு வாங்கோ. அதை விட்டுட்டு சும்மா முட்டாள்தனமாக போய் நீல கலர் தரப்பாளையம் கட்டி போட்டு போலீஸ்காரன் கிளிக்க அதுக்குள்ளே கிடந்து. நன்றி, வணக்கம் மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்கடா. சுட்டும் விரல் அசைவ கொஞ்சம் உத்து தான் பாருங்கடா. தடை வென்று வருவோம், ஒற்றுமையாகுங்கடா. எட்டும் வர எட்டி நடக்கட கட்டளை கேளுங்கடா. கொஞ்சம் உத்து தான் பாருங்கடா.